சில்லி பீஃப் பயலுகடா, சிக்கன் ரைஸ் பயலுகடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. காலிலேருந்து எக்டிக் வேலை ஸ்டோரி பார்த்தீங்களான்னு தெரில. ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நேற்று ஒர்க் அவுட் பண்ண வீடியோ போட்டேன். இப்போ வரைக்கும் 30,000க்கு அப்படியே திக்கி தவிக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ வேறு மாதிரி போகுது பாருங்களேன். சில்லி பீஃபு எந்த கடையில் வாங்கினாங்க, எந்த எண்ணெயில் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாதுங்க. அன்ஹெல்த்தி தான், தெளிவாக சொல்கிறேன். ஓகே, எப்போனா ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். இப்போ பாருங்க, கமெண்ட்டில் வரைஞ்சி கட்டின்னு வந்துருவானுங்க, இவன் ஒரு அந்நிய சக்திடா அதுடா இதுடான்ட்டு. அவங்களே எதனா ஒரு கேஎஃப்சியில் வாங்கி துண்டுருப்பாங்க. ஆனால் கமெண்ட்டில் மட்டும் அப்படியே ஹைஜீனிக் மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாவியாக போகிறோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. நல்லது சாப்பிட்றவங்களாம் உயிரோட இருக்கான், கெட்டதை சாப்பிட்லாம் செத்துறா அப்படிலாம் இல்லை. பட் எப்போனா ஆசைக்கு. ஓகே, நான் மேகி சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, பசி இது என்னம்மா வாங்கிட்டு வரேன்னு கேட்டாங்க. டிஃபன் வாங்கிட்டு வரேன்னாங்க. இல்லைம்மா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப டயர்டாக வேறு இருக்கேன், சிக்கன் ரைஸ் சாப்பிட்றேன், அப்படியே கண்ணு திறந்துடும் அப்படின்னு. சிக்கன் ரைஸ் நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பீஃப் எங்கள் சில்லி பீஃப் காணுமே இருக்குதுங்க. சில்லி நல்லா தாங்க இருக்குது, பீஃப் தாங்க பாருங்கள். உங்களை நினச்சேன் நிறைய வெங்காயம் போட்டாங்க போலண்டு. ஆஹா, அருமையாக இருக்குங்க. இந்த மாவுலாம் இல்லைங்க, வேறு மாதிரி, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சாப்பிடுங்க, நாளைக்கு வேறு பாக்ஸிங்கு. சரிச்சது போக மீதி இருக்கிறத குத்தி விட்டு சரிச்சு விட்ருவேன். புரியுதா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. குட் நைட் மக்களே, லவ் யூ.